ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் லேப் அசிஸ்டன்ட் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ். ஸோ எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500 வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 19/4/2019. அதுக்கடுத்தாக விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/5/2019. ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/5/2019. ஸோ அதுக்கடுத்த டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/6/2019. FN டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 1 PM. ஸோ அதுக்கடுத்த பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க. ஸோ என்னைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 22/6/2019 AN டைம் பார்த்தீங்கன்னா 2:30 PM to 4:30 PM. ஸோ அதுக்கடுத்தாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா SC, SCA, ST, MBC, TC, PC, PCM அண்டு TW ஆஃப் ஆல் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ அதுக்கடுத்த அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 19/4/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா டிகிரியில் பார்த்தீங்கன்னா சுவாலஜி அல்லது பாட்டனி அல்லது கெமிஸ்ட்ரி வந்து மெயின் சப்ஜெக்டாக வந்து படித்திருக்கணும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்ட் டைப்பு OMR மெத்தடு அண்ட் ஓரல் டெஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க. எத்தனை கொஷின் வந்து கேட்பாங்கன்னா 200 கொஷின் வந்து கேட்பாங்க. சுவாலஜி அல்லது பாட்டனி அல்லது கெமிஸ்ட்ரி. ஸோ டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. ஸோ அதுக்கடுத்தாக பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரிச்சுடுவாங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா 75 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு. ரிமைனிங் இருக்கிற 25 கொஷின் பார்த்தீங்கன்னா SLC ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200. ஸோ அதுக்கடுத்தாக இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 70. ஆக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 570. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா question paper in paper 1 and paper 2 will be set both in English and Tamil. So exam center பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.